அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. ஆதி பகவன் முதற்றே உலகு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். நீ என்ன வீடியோ எடுக்க? நீ போட்டோ மட்டும் இருக்கா? வீடியோ உடற்றும் பசி ஏரின் உழவர் புயல் என்னும் குன்றிக்கா. தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. திரு ரேணுகா சுசீந்திரன் இணையரின் மகளான தமிழினியார் என்னும் இந்த இனிய மழலைக்கு பெயர் சூட்டும் விழாவில் பங்கேற்குள்ள வந்துள்ள நம் அனைவரையும், திருக்குறள் நெறியில் நிகழ்த்த உள்ள இந்த பெயர் சூட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்குமாறு நம்முடைய நிகழ்வின் நாயகி தமிழினியால் அவர்களின் தந்தை அல்லது தாயை அழைக்கின்றேன். பெயர் சூட்டு விழாவிற்கு வரைந்துள்ள உரையாளர்களுக்கும் வணக்கம். இந்த திருக்குறள் வழியில் பெயர் சூட்டும் விழாவை நடத்தி தருவதற்காக உடுமலைப்பேட்டை திருக்குறள் அவையத்தை சேர்ந்த தோழர்கள் கொழுமம் ஆதி அவர்களையும் கவிஞரசு அவர்களையும் இந்த நிகழ்வை நடத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வழிமொழிகிறேன். திருக்குறள் நெறியில் தமிழினியால் பெயர் சூட்டு விழா நிகழ உள்ளது. நம்முடைய தமிழ் மரபு அனைத்து நிகழ்வுகளையும் நம்முடைய தமிழ் மொழியை வாழ்த்தி தொடங்குவது. அந்த மரபின் வழியில் இப்பொழுது தமிழ் வாழ்த்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய தமிழ் மொழி வாழ்த்து. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில்,
மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவார் முடித்தாழ வாழ்த்துவமே, முடித்தாழ வாழ்த்துவமே. முதலில் திருக்குறள் நெறியில் இந்த பெயர் சூட்டு விழாவை ஏற்பாடு செய்த தோழர் சுசீந்திரன் ரேணுகா பெற்றோருக்கு நன்றி, அவர்களை பெற்ற பெற்றோருக்கு நன்றி, வந்துள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சி. திருக்குறள் நெறியில் ஏன் நம்ம நிகழ்வுகளை நிகழ்த்துகிறோம்? பெயர் சூட்டு விழா மட்டுமில்ல, குழந்தை பிறந்தநாள் விழா, திருமண விழா, காதணி விழா, புதுமணி புகு விழா, நீத்தார் நினைவேந்தர், இப்படி நம்ம இல்லத்தில் நடைபெற எல்லா வீட்டு நிகழ்வுகளையும் நம்ம திருக்குறள் நெறியில் நிகழ்த்தலாம். நம்முடைய தொடக்க மரபு தமிழ் வழியில் தான் எல்லாமே நம்ம நிறுத்திட்டு வந்தோம். இடையில் வந்தவர்களால் நம்மளுடைய மரபு மாறி எதுக்கெட்டால் நம்ம வேறவங்களை அழைச்சி அது புரியாத வடமொழியில நடத்தி அவங்க என்ன சொல்றாங்க நம்ம புரியாம நம்ம நடத்திட்டு வரோம். அதை மறுத்து நம்ம மீண்டும் நம்ம பழைய மரபை மீட்டு எடுக்கணுங்கிற முறையில தான் நம்ம இந்த திருக்குறள் நெறிய தமிழ் நெறியில நம்ம அதை கொண்டாடுறோம், எல்லா விழாக்களையும் நடத்துறோம், நடத்தி வைக்கிறோம். அந்த அடிப்படையில திருக்குறளை மட்டும் ஏன் நம்ம தமிழ் மொழியில நடத்துறோங்கிறது சரி, திருக்குறளை ஏன் முன்னிறுக்கிறோம் அப்படின்னா, திருக்குறள் தான் குழந்தைங்க தான் கவனிச்சு கேட்கணும். சரியா? நீங்களாம் பள்ளியில் திருக்குறள் படிப்பீங்க, நாங்களாம் படிச்சுட்டு பெரிய வளர்ந்துட்டோம், ஆனா நீங்க தான் படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால திருக்குறள் ஏன் படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கூர்மையா கேட்கணும். திருக்குறளை வழியில் திருக்குறள் நெறியில் ஏன் இவ்வளவு நடத்துறோம்னா, உலகில் உள்ள அனைத்து புத்தகங்கள் அனைத்து நூல்கள் நெறிகளிலும் சிறந்த நெறியாக திருக்குறளை தான் உலக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் திருக்குறளை உலக பொது நெறி என்கிறோம். மறை என்பதை விட நெறி, மறை என்றால் மறைத்து வைப்பது என்று பொருள். பொது நெறி திருக்குறள் அப்படிங்கிறதுனா, நான் சொன்ன ஒரு குறள் சொன்னேன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அந்த கருத்தை முதலில் வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். அந்த நூல் திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா, சாதி மத வேறுபாடின்றி, இன மொழி வேறுபாடின்றி, மாந்தர் வேறுபாடின்றி, இவர் உயர்வு இவர் தாழ்வு என்ற ஏற்றத்தாழ்வு இன்றி எல்லா உயிர்களும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றால் எல்லா உயிர்களும் பிறப்பினால் சமம். உயிர்கள் எல்லாமே மாந்தராகிய மக்கள் மட்டுமல்ல, நாய், நரி, பூனை, காக்கை, பறவைகள், விலங்குகள் எல்லா உயிர்களும் பிறப்பினால் சமம் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை ஒத்த நெறியை சொன்னதனால்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்துகின்றோம். வேற எந்த நூலிலும் இதை சொல்லல. அவங்களுடைய வரலாற்றையோ அல்லது அவங்க அப்பா அம்மா வரலாற்றையோ அவங்களுடைய நெறிமுறையில் தான் சொல்றாங்க ஒழிய, திருக்குறள் மட்டும்தான் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் சமம் என்கின்ற உயர்ந்த கருத்தை வலியுறுத்துகிறோம். அதனால்தான் நாம் திருக்குறளை முன்னிறுத்துகின்றோம். அந்த திருக்குறள் தமிழ் மொழியில் வந்துள்ளதால் நாம் பெருமைப்படுகிறோம். நம்முடைய மொழியில் அது வந்துள்ளது, அதுதான் பெருமை. மற்றபடி இப்ப உலக நாடுகள் அனைத்திலும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவங்க எல்லாரும் அதை பத்திரமா பாதுகாக்கிறாங்க. பெரிய பேழைகளை வைத்து திருக்குறள் பாதுகாக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்துக்கும் எல்லா மொழிகளுக்காரங்களுக்கு திருக்குறளுடைய அருமை தெரிஞ்சிருக்கு, நம்ம தமிழருக்கு தெரியல. ஏன்னா அது உள்ளூர் மாடு விலை போகாதுங்க மாதிரி தான். நம்ம கூட இருக்குன்னா அதனுடைய அருமை தெரியல. அந்த திருக்குறளை பள்ளியில மனப்பாடம் பண்றதா மட்டும்தான் நம்ம வைத்திருக்கிறோம்.
இந்த மாதிரி நிகழ்வுகள்ல வீட்டு நிகழ்வுகளை அன்றாட நிகழ்வுகள்ல பயன்படுத்துற மாதிரியான முறைகள்ல திருக்குறள் நெறியை கொண்டு வந்தா இந்த உலகத்துல சண்டை இல்லை, சாதி ஏற்றத்தாழ்வு இல்லை, பெண் கொடுமை இல்லை, வன்முறைகள் இல்லை, நாடு அமைதியாக இருக்கும். அதனால திருக்குறளை நாம் பரப்புவோம், திருக்குறள் நெறியை பரப்புவோம், திருக்குறள் நெறியை குழந்தை முதலே நாம் கொண்டு செல்வோம் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் திருக்குறள் நெறியை நாம் நிகழ்வுகளை நடத்துகின்றோம். இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் மறைந்த முழு முனைவர் இளங்குமரனார். 90 அகவை வரை வாழ்ந்து மறைந்தார். அண்மையில் ஒரு 4-5 திங்களுக்கு மாதத்துக்கு முன்னால்தான் மறைந்தாரு. அவர் ஏறத்தாழ இதுபோல 5000க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை நடத்தியுள்ளார் திருக்குறள் நெறியில். அவருடைய மாணவர்கள் தான் நாங்கள் அனைவரும். நான் அவருடைய நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு கரண ஆசான் பயிற்சி பெற்று சான்றிதழ் வைத்துள்ளேன். இந்த முறைகளை நடத்துவது எப்படி என்று. அதே போல தோழர்களும் அப்படித்தான். நாங்கள் அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்து அந்த நிகழ்வுகள் நடத்துகிறோம். அப்படி நடத்திய அவர் 5000க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை திருமணம், காதணி விழா, பெயர் சூட்டு விழா, பிறந்தநாள் விழா, தூக்கு நீராட்டு, நீத்தா நினைவேந்தல், எல்லா நிகழ்வுகளையும் வீட்டு நிகழ்வுகள் அனைத்துமே தமிழ் வழியில் திருக்குறள் நெறியை நடத்துவதை 5000 நிகழ்வுக்கு மேல் நடத்தியுள்ளார். 90 அகவை வரை அவர் வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நம்ம இந்த நிகழ்வுகளை நடத்துகிறோம். அதே போல இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் வைத்திருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இது எந்த பொருளுமே நம்ம பயன்படுத்தாத கிடையாது. உணவாகவோ மற்ற நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் வைத்திருக்கிறோம். நெருப்பு வழிபாடு நம்முடையது அல்ல. எல்லா இடங்களையும் சூடம் வைத்து அந்த விளக்கு காட்டி தீபாரதனை சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மளுடைய வழிபாடு கிடையாது. நம்மளுடைய வழிபாடு நீர் வழிபாடும் மலர் வழிபாடு. நீரின்றி அமையாத உலகு. வான் சிறப்பு நான் உள்ள வர பாடுங்க. வான் சிறப்பு அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல சொல்றாரு, இந்த தண்ணீர் இல்லைன்னா உலக வாழ்க்கையே கிடையாது. நீங்க உணவு இல்லாம கூட பல நாட்கள் இருந்தலாம், தண்ணீர் இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்ப தண்ணீரின் தேவைதான் அதிகம். அதனாலதான் தண்ணீரை முறைமைப்படுத்தி வான் சிறப்புங்கிற அதிகாரத்துல மழையோட சிறப்பை, மழை இல்லைன்னா என்னென்ன நாட்டுல தீமை நடக்கும், மழையினால் என்ன நன்மைகள் அப்படின்னு. இந்த பூசை எல்லாமே மழை இருந்தா தான், எல்லாமே மழை இருந்தா தான். அப்போ தண்ணீர் தான் முதன்மை. அதனால அந்த தண்ணீரை நாம் வழிபடுகிறோம், தண்ணீரை கொண்டு வீட்டுக்குள் நுழைகின்றோம். சரிங்களா? அதே போல மலர் வழிபாடு. யாரை வணங்குவானாலும் நாம் மலர் தூவித்தான் வணங்குவோம். அதுதான் நம்முடைய மரபு. நெருப்பு வழிபாடு நம்மளுக்கு இல்லை. நெருப்பை கண்டு நாம் அழிச்சுவோம். ஆனால் வழிபாடு மலர் வழிபாடு, நீர் வழிபாடு. அந்த அடிப்படையில் தான் இந்த நம்ம மலர் வழிபாடு, நீர் வழிபாடு ஏற்பாடு. அதே போல உணவுப் பொருட்கள் நாம் பயன்படுத்துகின்ற பழங்கள், உணவு, அரிசிக்கு பயன்படுகின்ற நெல், உப்பு, இது எல்லாமே நம்முடைய உணவு என்றால் பயன்படுத்தக்கூடிய பொருள். அதனால அந்த பொருளை வைத்து நாம் வழிபாடு நடத்துகிறோம். அதுதான் இந்த நிகழ்வுடைய வழிபாட்டினுடைய அடிப்படை. இவ்வளவுதான். இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நான் பயன்படுத்துறோம். இப்ப அவரு வெத்தலை பாக்கு வச்சிருக்காரு. இந்த வெத்தலை பாக்கு தான் நம்ம முதல்ல போட்டிருந்தோம். வெத்தலை பாக்கு எவ்வளவு பயனுள்ளது. உணவு சாப்பிட்டு பண்ணி வெத்தலை பாக்கு போட்டா அந்த உணவு செரிமானம் அடைகிறதுக்கான வாய்ப்பு, அதுதான் சரியானது அப்படின்னு. ஆனா அது இப்ப அந்த இடத்துல பாக்குக்கு போல நிறைய வந்துருச்சு. இதுதான் நம்ம மரபுகள் மாறிட்டோம். அப்ப அந்த கேடுதான், அந்த பாக்கு நமக்கு கேடுதான். தெக்கம் பாக்கு, இந்த பட்டை பாக்கு தான் நமக்கு நல்லது. இதை நம்ம பின்பற்றிட்டு வந்த வரைக்கும் நல்லா இருந்தோம். அது அப்படியே மாறி மரபு மாறுது, நம்ம உடல்நலம் கேடாத ஆரம்பிச்சிச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலும் மாற தொடங்கிடுச்சு. இதை நம்ம மீட்டு மீண்டும் மறுபடியும் மரபிலிருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பொருள்கள் தான் இங்க வச்சிருக்கோம். அதான் வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே பயன்படுத்துறதா. திருப்பி நீங்க எடுத்து போய் பயன்படுத்தும். அதுதான் இந்த எல்லா உணவு பொருள், பழங்கள் எல்லாம். சரிங்களா? தமிழினுடைய பெயர் சூட்டு விழாவை தொடங்க போறோம். இவ்வளவு உயர்ந்த கருத்துக்கள் சொன்ன, உயர்ந்த நெறிய உலகத்தை பொதுவாக சொன்ன திருக்குறளை வாழ்த்து முகமாக நாம் முதலில் திருக்குறள் வாழ்த்து பாடுறோம். வாழ்த்தி நான் எழுதிய பாடல் இது. நாம இப்ப நான் இசையோட பாடுவேன், கூடவே நீங்களும் பாடுங்க. நம்மளுடைய நிகழ்வினுடைய சிறப்பு என்னன்னா, நிகழ்வை நான் மட்டும் நடத்தல, பெற்றோர் மட்டும் நடத்தல, எல்லாரும் நடத்தும். நம்மளுடைய நிகழ்வுடைய சிறப்பு எல்லாருமே சேர்ந்து நடத்தணும். நாம் அந்த பெயர் சூட்டணும். அதான் நம்மளுடைய விழாவுடைய சாரம். அதனாலதான் நம்ம இந்த திருக்குறள் வாழ்த்து எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்றோம், எல்லாரும் அதை படிக்கிறோம். உலகத்திற்கு பொது நெறியை சொன்ன திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வாழ்த்தி இப்பொழுது திருக்குறள் வாழ்த்து நான் பாடுறேன். திரும்ப எல்லாரும் கூடவே பாருங்க. உலகுக்கெல்லாம் உயர் நெறி சொன்ன குறளே வாழ்க. உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க. அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க. அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க.
ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க. ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க. குறளே வாழ்க. குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. பாசம் அன்பு நேயம் விளக்கும் குறளே வாழ்க. பாசம் அன்பு நேயம் விளக்கும் குறளே வாழ்க. பாதை தவறா நேர்மை கூறும் நெறியே வாழ்க. பாதை தவறா நேர்மை கூறும் நெறியே வாழ்க. பேசும் வாய்மை ஒழுக்கம் நட்பை உரைத்தாய் வாழ்க. பேசும் வாய்மை ஒழுக்கம் நட்பை உரைத்தாய் வாழ்க. பெருமை பெற்று உயரும் பண்பை வளர்த்தாய் வாழ்க. பெருமை பெற்று உயரும் பண்பை வளர்த்தாய் வாழ்க. குறளே வாழ்க. குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. அறம்பொருள் இன்பம் திறம்பட வகுத்த திருக்குறள் வாழ்க. அறம்பொருள் இன்பம் திறம்பட வகுத்த திருக்குறள் வாழ்க. அறிவுடன் எதையும் ஆய்ந்திடச் சொல்லும் தேன்குறள் வாழ்க. அறிவுடன் எதையும் ஆய்ந்திடச் சொல்லும் தேன்குறள் வாழ்க. பரந்த இவ்வுலகை சிறந்திட வைக்கும் அருங்குறள் வாழ்க. பரந்த உலகை சிறந்திட வைக்கும் அருங்குறள் வாழ்க. பைங்குறள் தந்து பாரினில் உயர்ந்த வள்ளுவன் வாழ்க. பைங்குறள் தந்த பாரினில் உயர்ந்த வள்ளுவர் வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. திருவள்ளுவர் வாழ்க. உலகுக்கெல்லாம் உயர்நெறி சொன்ன குறளே வாழ்க. உலகுக்கெல்லாம் உயர்வை சொன்ன குறளே வாழ்க. உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க. உயிர்கள் எல்லாம் சமமே என்ற ஒளியே வாழ்க. அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க. அழகு தமிழில் அனைத்தும் சொன்ன அருளே வாழ்க. ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க. ஆதித்தமிழர் வாழ்வை காட்டும் அறிவே வாழ்க. குறளே வாழ்க. குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. திருக்குறளே வாழ்க. ஒளியேற்ற நிகழ்வு. இந்த நிகழ்வை தொடங்கும் முன்பு ஒளியேற்றலை, அதாவது ஒவ்வொரு விளக்கிலும் உள்ள ஒவ்வொரு திரியிலும் பெற்றோர், உறவினர், பெரியவங்க எல்லாருமே யாரெல்லாம் முன்னரே இருக்கீங்களோ அவங்கள வந்து விளக்கேற்றலாம். போற்றி உயர்வே போற்றி, கனியே போற்றி, கனிவே போற்றி, அணியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி,
அறிவே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, கலியே போற்றி, கனிவே போற்றி, தெளிவே போற்றி, திறமே போற்றி, அழியே போற்றி, அறமே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி, ஒளியே போற்றி, உயர்வே போற்றி. அடுத்த பாப்பாவின் பெற்றோர்கள் திருவள்ளுவர் சிலைக்கும் மாலைகள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின்கொள் வாளறிவன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் துணிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தார் பொய்தி ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் குறளின் இறைவன் அடி சேராதார். தமிழர்களால் என்கின்ற இந்த மலரையில் இந்திய கைப்பற்று விழாவில் அடுத்த நிகழ்வு திருக்குறள் போற்றி. நம்முடைய வழிபாடுகள் அனைத்திலுமே நாம் காலங்காலமாக போற்றி பாடுவது மரபாக கொண்டுள்ளோம். திருக்குறள் போற்றி என்கின்ற இந்த போற்றியை 108 போற்றியாக இயற்றி நமக்கு தந்துள்ளார் முதுமுனைவர் மறைந்த இளங்குமரனார் அவர்கள் இயற்றிய திருக்குறள் போற்றி. இது திருக்குறளின் 1330 குறட்பாக்களில் இருந்தும் ஒவ்வொரு கருத்தை எடுத்து சாரமாக கொண்டு இந்த 108 போற்றியை அவர் இயற்றியுள்ளார். அதாவது அனைத்து குறட்பாக்களையும் இணைத்த மொத்த கருத்தாக இந்த குறள் போற்றியை நாம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி அவர் இயற்றியுள்ளார். இந்த 108 போற்றியிலும் அனைத்து திருக்குறளின் அனைத்து கருத்தின் சாரங்களும் அடங்கியுள்ளன. இதை நாம் திருக்குறள் போற்றியாக இப்பொழுது பாடுகின்றோம். நம்முடைய இல்ல நிகழ்வு அனைத்திலுமே இதை இயல்பாக நீங்களே பாடலாம். இந்த பாடலுடைய ஒளி வடிவம் உள்ளது, அதை இப்பொழுது நாம் ஒளிப்பட்டியில் போடுகிறோம். அதே போல எழுத்து வடிவம் உள்ளது. நாங்கள் எல்லாம் நீங்களே நிகழ்வை நடத்தும் போது இது ஒரு நிகழ்வுகளில் திருக்குறள் போற்றியை பாடலாம். எளிமையாக வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு அன்றாடம் நடத்துகிறீர்கள், கடவுளை இறைவனை வணங்குகிறீர்கள். அந்த இடத்தில் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் வைத்து இந்த போற்றியை நீங்கள் பாடலாம். எல்லாரும் பாடுவதற்கு ஏற்றதாக தான் இது இயற்றியுள்ளார் ஐயா முதுமுனைவர் இளங்குமார் அவர்கள். அந்த போற்றியை இப்பொழுது நாம் பாடுகின்றோம். போற்றி பாடும் பொழுது இந்த மலர் தூவலை திருவள்ளுவர் படத்திற்கும் சிலைக்கும் பெற்றோர்கள் தூவுகிறார்கள். அவர்கள் இயற்றிய திருக்குறளை போற்றி இப்பொழுது உங்கள் கைகளில் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். ஆதியே போற்றி மலர்மிசையேகும் மானடி போற்றி தனக்குவமையில்லா தகையடி போற்றி என்புறத்திலங்கும் போற்றி
மலையாம் அருளே போற்றி, ஐம்பொறி அடங்கும் ஆற்றலே போற்றி, நிறைமொழி அருளும் நிறையே போற்றி, குணமெனும் குன்றே குடியே போற்றி, மனத்தில் மாசிலா மணியே போற்றி, அன்பும் அரணும் வாழ்வின் பண்பும் பயனுமாம் போற்றி, வாழ்வாங்கு வாழும் வாழ்வே போற்றி, மங்கள மலையரும் போற்றி, அறிவறி பண்பு பேரே போற்றி, அன்போடு இணைந்த வழக்கே போற்றி, வருவிருந்தோம்பும் வளமே போற்றி, இன்சொல் வழங்கும் இயல்பே போற்றி, செய்யாமற் செய்யும் செழுநலம் போற்றி, ஞானத்துறவும் கனிவே போற்றி, நெஞ்சம் போல நெறிநிலை போற்றி, நிலையில் திரியா மலையே போற்றி, ஒழுக்கம் குறையா உடமே போற்றி, ஒழுக்கும் அழியா புகழே போற்றி, அழிக்காரில்லா அரணே போற்றி, அரணறிந்து கொள்ளா அறிவே போற்றி, புறந்தோ அறியா பொருளே போற்றி, பயனில மகளா பல்லே போற்றி, புறந்தேடன்னா பெருமையே போற்றி, ஒத்ததறியும் உயர்வே போற்றி, ஊரில் நீராம் உடமையே போற்றி, பயன்மரமாகும் பரிவே போற்றி, மருந்து நலமாம் வாழ்வே போற்றி, வரியார் உறவும் வாழ்வே போற்றி, பசித்துயர் மாற்றும் பரமே போற்றி, வசையிலா புகழே வாழே போற்றி, தன்னுயிரம் ஜாத்தகமே போற்றி, அல்லல் அறியா அருளே போற்றி, உயிரளித்துள்ளா ஒளியே போற்றி, சண்முகில் காவல் தவமே போற்றி, தம் கருணம் செய்தவமே போற்றி, கூற்றையும் வெல்லும் நோற்றலே போற்றி, அளவரி நெஞ்சத்தரமே போற்றி, உள்ளத்தார் பொய்யா ஒழுக்கம் போற்றி, வெறுளியை மறக்கும் இறிவே போற்றி, நின்னாமை இன்மையே போற்றி, பகுக்கும் ஓங்கும் பரிவே போற்றி, நிறைவேறும் நிலையே போற்றி, பற்றது பற்றா பற்றே போற்றி, மெய்ப்பொருள் வரும் மேன்மையே போற்றி, ஐயமறிவே போற்றி, சிறப்பெனும் செம்பொருள் செறிவே போற்றி, வெற்றியே போற்றி, அசையா உறுதியாக்கமே போற்றி, முறை செய்தருளும் துறையே போற்றி, உலகின் புறத்தாலின் புறவே போற்றி, முன்னாள் நுழை உலகே போற்றி, ஆவலறியும் அறிவே போற்றி, எதிரதா காக்கும் இயலே போற்றி, வருமும் காக்கும் வாழ்வே போற்றி, அரணி மூத்த அறிவே போற்றி, பெரிய பெரியவரே போற்றி, மண்ணுயிரே காக்கும் மனநலம் போற்றி, தக்கதே செய்யும் தகமையே போற்றி, அமைந்தால் ஒழுகும் அறவே போற்றி, செய்த கரிய செய்கையே போற்றி, அஞ்சாதுயிரே துணையே போற்றி, திறமையின் அறியும் தெளிவே போற்றி, வாழிலிருக்கும் வகையே போற்றி, அறவராகும் அமிழ்வே போற்றி, சுற்றம் சுற்றும் சுடரே போற்றி, புகழ்களே புரியும் புகழே போற்றி, கோரது கோரா குற்றமே போற்றி, குடிபுறம் காக்கும் குணமே போற்றி, ஒத்தாங்குக்கும் உடனே போற்றி, கண்ணோட்டமென்னும் கவினே போற்றி, உள்ளம் உடமையாம் உடமையே போற்றி, நீரள உயரும் மலருளம் போற்றி, குடியிலும் குன்றா விளக்கே போற்றி, அறிவு
இரும்பாய் போற்றி மதியும் பொன்னூலோர் உடையாய் போற்றி உலகத்தியத்தை உணர்வாய் போற்றி நின்று சொல்லும் நேர்மையே போற்றி வேண்டியதெல்லாம் தரும் வினை நலம் போற்றி நடுக்கரு காட்சி நயனே போற்றி சொல்லிய செய்யும் சுடரே போற்றி மாண்பாம் வினைத்திறன் போற்றி நூலாறும் நூல்கள் நன்மையே போற்றி தூய்மை துணைமை துணிவே போற்றி போற்றிக் கரியவை போற்றியே போற்றி குறிப்பிற் குறிப்புணர் குறிப்பே போற்றி ஒளியால் முன்னும் ஒளியே போற்றி கற்றவை செலச்சொல் கலையே போற்றி நாடா வளர்ப்பதாம் நாடே போற்றி அன்பின் குழலியாம் அருளே போற்றி அருள் வளர் செவிலிப் பொருளே போற்றி நிலை நீர நீரவர் கண்மையே போற்றி உள்ளம் பெருகுட உள்ளுவை போற்றி கேள்விக்கும் கேளா கெடுவரை போற்றி இகழையும் ஒவ்வம் இல்லாய் போற்றி பகை நட்பாக்குள்ளும் பண்பே போற்றி அளவறிந்துண்ணும் அறிவே போற்றி செப்பமும் நானும் சேர்வே போற்றி பெருக்கத்து வேண்டும் பணிவே போற்றி உள்ளவருக்கையாம் ஒளியே போற்றி பொல்லா நடப்பதாம் நோன்மையே போற்றி சீருடை செல்வமாரியே போற்றி கருமத்தால் நாடும் நானே போற்றி அகல முதல ஆதியே போற்றி போற்றி வள்ளுவம் வாழ்க, வாழ்வியல் வாழ்க. வள்ளுவம் வாழ்க, வாழ்வியல் வாழ்க. வள்ளுவம் வாழ்க, வாழ்வியல் வாழ்க. நிகழ்வின் நிறைவாக ரேணுகா சுசீந்திரன் இணையரின் மகள் இந்த இனிய மலர்ச்சி தமிழின் யாழ் என தூய தமிழ் பெயர் சூட்டும் நிகழ்வு திருவள்ளுவர் திருக்குறளில் வாழ்க்கையில் நாம் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் திருவள்ளுவர் திருக்குறளில் வைத்துள்ளார். அதனால்தான் திருக்குறள் நெறியை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிறோம். இல்வாழ்க்கையாகட்டும், மக்கட்பேராகட்டும், அரண் வலியுறுத்தலாகட்டும், கல்வியாகட்டும், நட்பு, ஒழுக்கம், போர்முறை, அரசியல், இப்படி அனைத்து கருத்துக்களையும் அறம், பொருள், இன்பம் என்கின்ற அந்த முப்பாலில் நமக்கு வடித்து தந்துள்ளார். அறத்துப்பாலில் வருகின்ற இல்வாழ்க்கையும் மக்கட்பேரும் ஒவ்வொரு மாந்தரும் அன்றாடம் நாம் நடைமுறையில் நாம் கண்டுகொண்டுள்ள கருத்துக்களைத்தான் அந்த அதிகாரங்களை குறிப்பிட்டுள்ளார். இல்வாழ்க்கை அதே போல் அது திருமணத்திற்கு இல்வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை இல்வாழ்க்கையில் குறிப்பிடுகிறார். அதே போல மக்கட்பேறு அதிகாரம் 7வது அதிகாரத்தில் மக்கட்பேறு என்கின்ற தலைப்பிலான அதிகாரத்தில் குழந்தைகளை எப்படி போற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி அவர்களை முன்னேற்ற வேண்டும், அவையில் கொண்டு வந்து சிறந்த சான்றோனாக உருவாக்கி வைக்க வேண்டும் என்பதை அந்த மக்கட்பேறு அதிகாரத்தில் வலியுறுத்துகிறார். அந்த அதிகாரத்தை தான் இந்த இடத்தில் நாம் பயன்படுத்த பொருத்தமான அதிகாரம். வள்ளுவர் சொல்லாத கருத்துகள் இல்லை, வள்ளுவர் குறிப்பிடாத எடுத்துக்கொள்ளாத பொருள் இல்லை. அனைத்துமே வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி சென்றிருக்கிறார். வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிறது. அந்த நிகழ்வு ஒன்று மக்கட்பேறு. குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி முன்னேற்ற வேண்டும், சான்றோனாக உருவாக்க வேண்டும் என்பதை மக்கட்பேறு அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். அதே போல தமிழ் பெயர் சூட்டல் அப்படிங்கிறது காலங்காலமாக இருந்து நம்மிடையே வந்ததுதான். இடையில் வந்தவர்களால் நாம் மடைமாற்றப்பட்டு திருப்பி தமிழ் பெயரிலிருந்து விலகி சென்று விட்டோம். வாயில் புரியாத, வாயில் நுழையாத வடமொழி பெயர்களை சூட்டுவதை வழக்கமாக ஆக்கிவிட்டார்கள். சென்ற தலைமுறை வரைக்கும் தமிழ் பெயர்கள் இருந்தன. பெயர் என்றால் முதலில் என்ன விளக்கம்? பெயர் என்ன?
தாத்தாவுக்கு பாட்டிக்கு பேரன் பிறந்துட்டான், பேர்த்தி பிறந்துட்டான்னு சொல்றோம். பெயரன் பெயர்த்தி தான் பேரன் பேர்த்தியா பேச்சு வழக்கம் அறிவிச்சு பெயரன். அப்போ அந்த தாத்தாவோ பாட்டியோட பெயரை அப்படியே பேரனுக்கு வைக்கிறனாலதான் பெயரன். நம்மளுடைய பெயர்கள் நமக்கு முன் தலைமை பேர்லாம் தாத்தாவோட பாட்டியோட பேர் தான் வைப்பாங்க. தாத்தா பேர் தங்கவேலா இருக்கும், பாட்டி பேர் மாரியம்மாவா இருக்கும், காளிமுத்தா இருக்கும், காளியம்மாவா இருக்கும், மாரின்னு வச்சிருப்பாங்க, ஆயின்னு வச்சிருப்பாங்க. இந்த பேரெல்லாம் அந்த தாத்தா பெயர் இப்படியே பெயர்த்துக்கு வரும், பாட்டியோட பெயர் பெயர்த்திக்கு வரும். அது அடிப்படையில் தான் நம்ம முன்னோர் பெயரன்னு கண்டுபிடிச்சாங்க. பெயர் அப்படியே வரும்போது பெயரன். ஆனா இப்ப எத்தனை பேர் வீட்டுல தமிழ் பெயரை, அதுவும் தாத்தா பெயரை வைக்கிறாங்க, பாட்டி பெயரை வைக்கிறாங்க. உங்க பேர் என்னங்கய்யா? சுப்பிரமணியன். உங்களுக்கு முன்னாள் தலைமுறை வரைக்கும் அது இல்ல, உங்களுக்கு முன்னாள் தலைமுறை உங்க தலைமுறை வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் இல்ல. இந்த பேருல வடமொழி பேர் தான். முருகன் தான் தமிழ் பெயர், வடிவேலன் தமிழ் பெயர், வேல்முருகன் தமிழ் பெயர், மயில்வேலன் தமிழ் பெயர். எல்லாமே இயல்பா நம்ம தமிழிலிருந்து வந்தது. நடுவு சுப்பிரமணியம் எப்படி வந்தது? அது வடமொழி. ஆரியர் நுழைந்த பிறகு நம்முடைய நுழைக்கப்பட்டது வடமொழி. முருகன் தான் இயல்பான தமிழ் பேர். முருகனை சுப்பிரமணியம் ஆக்கிட்டான். சுப்பிரமணி வானமுருகன் முருகன் தமிழ், அதுல பாதி மட்டும் வடமொழி. இளமுருகன் தான் தமிழ். பாலம் அப்படிங்கறதுல இளம், இளம் அப்படின்னு இளையவன், இளமையானவன் அப்படிங்கிறது இளம். அந்த இளத்தை அவன் பாலகனா மாத்தினான். பாலகனா மாத்தி அதுல இருந்து பால கொண்டு வச்சு பாலமுருகன். முருகன் நம்மளது, பாலம் தமிழ் இல்ல. இப்ப நமக்கே தெரியாம நிறைய நுழைச்சிட்டான். இறைவன் நம்மகிட்ட தான் இருக்கிறான், கடவுள் நம்மகிட்ட தான் இருக்கான், தமிழ் பேரும் நம்மகிட்ட தான் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கறது நம்முடைய வரமொழி சொல்லிட்டு வர்றது. ஆனா அந்த பேரவே அப்படியே அவன் எப்படி மாத்தி வைக்கிறான் பாருங்க. சுப்பிரமணியனா பிராமணனுக்கு அடிமை, சியாமலா அப்படின்னு வைக்கிறாங்க. சியாமலானா கருப்பாயி. நம்ம வச்ச பேரை அவன் மொழியில மாத்தி வைக்கிறான். இந்த மாதிரி நிறைய வடமொழி பேர். அதே போல ரமேஷ், சுரேஷ், சதீஷ், ராஜேஷ், சித்தீஷ் என்னென்னமோ வைக்கிறாங்க. இது போன தலைமை. இப்ப இந்த தலைமுறை அதுவும் இன்னும் புரியுது இல்ல. பரமேஸ்வரன் ரமேஷ் வச்சுட்டான். பரமேஷ் தமிழ் கிடையாதுதான். அவன் பரமேஸ்வரன் வச்சான் வடமொழியில அந்த பரமேஸ்வரன் இருக்கிற பாவத்துக்கு ரமேஷ். ஆனா அதுக்கு மூலம் என்ன? சிவன். நம்முடைய சிவன் கடவுள் பேர் தான் சிவன். சிவம், சிவப்பு என்றால் சிவன். செம்மை, செம்மை சிவப்பை வணங்குறோம். அதை அவன் கடவுளா சிவன் வச்சான். சிவம்ங்கிறதா சிவப்பு, சிவன். அதை அவன் பரமேஸ்வரன் ஆக்கினான். அதுக்கு உலக முதல்வன் ஒரு பேர் இருக்கு. உலகத்துக்கு முதன்மையான அந்த சிவன் அப்படிங்கிறனால உலக முதல்வன் பேர். அந்த பேர்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. அவன் வடமொழியை நுழைச்சு எப்படி சுப்பிரமணியன் நுழைச்சானோ அதுவும் நிறைய வடமொழி பேரும். இப்போ அந்த நிறைய பேர்கள் அது புரியவே மாட்டேங்குது. சுப்பிரமணியம் கூட ஒரு நம்ம கேட்டு வந்தாலும் புரியுது. இப்ப வைக்கிற பேர் வாயே நுழைய முடியும். என்ன பொருள் அந்த வச்சவங்களுக்கும் தெரியல, பேர் வச்சவங்களுக்கும் தெரியல, அந்த பேருடைய அந்த பையனுக்கும் தெரியல, பொண்ணுக்கும் தெரியல. என்னடா அவங்க அப்பா என்ன எங்க அப்பா வச்சிருக்காரு, அப்பவும் அப்பா வைக்கல, அம்மா வைக்கல. இப்ப எல்லாரும் பெயர் சூட்டு விழாக்கு எங்க வராங்கன்னா வேற ஒருத்தர் கொண்டு போய் பேர் வைங்கன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள், நாம் பெற்ற பிள்ளை, நாம் இவ்வளவு கடினப்பட்டு நம்முடைய ரத்தத்தை கொடுத்து நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வைக்கிற உரிமையே இல்லை. பெற்றவங்களோட பெற்றவங்களோ தாத்தா பாட்டி வைக்கிற உரிமையே இல்லை. எல்லாரும் அங்க கொண்டு போயிடறாங்க. அப்படி கொண்டு போன விளைவுதான் தமிழ் பெயர்கள் படிப்படியாக மறைக்கப்பட்டன, ஒழிக்கப்பட்டன. இவ்வளவு அழகான தமிழ் பேர்லாம் ஏன் மறைஞ்சது அப்படின்னா, இவங்க நம்ம அங்க எடுக்கிறது அங்க போறோம். அவங்க போய் நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நேரம் பார்த்து அப்படிங்கிற பேர் நம்மளை காட்டி அவங்க பேரை கொண்டு உள்ள வச்சிடலாம். ஷீ தான் வைக்கணும், ஜி தான் வைக்கணும், ஷா தான் வைக்கணும், ஷூ தான் வைக்கணும். அந்த சொல்லு எந்த மொழி எழுத்துமே தமிழ் கிடையாது. 246 தமிழ் எழுத்துக்கள் வடமொழி எழுத்து தான். அந்த எழுத்து தமிழ் எழுத்து எதுவுமே கிடையாது. அதுதான் வைக்க சொல்லுவாங்க. நீங்க போற எல்லாரும் பாருங்க, 5 பேர் கொடுப்பாங்க, 5 எழுத்து கொடுப்பாங்க. 5 எழுத்து அந்த பேர் பார்த்தா அந்த எழுத்து இருக்கு. இதுவும் நம்மள்ட்ட இருந்து நம்மளை அழிக்கிற, நம்மளுடைய மரபை மறைக்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இது. இப்படிதான் நம்ம மறைக்கிறது. பெயர் தான் எடுத்தோன்னே பேர் தாங்க அடையாளம். உங்களை பார்த்தோன்னே உங்க பேர் என்னதான் உங்களை கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க தொழில் என்ன, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க எல்லாம். முதல்ல உங்க பேர் தான் அதிகம். உங்களுக்கு நான் கேட்டேன், உங்க பேர் தான் கேட்டேன். அப்ப அந்த பேருக்கு தான் முதல்ல அவன் கனெக்ட் பண்றான். அந்த பேரை மாத்தணும், தமிழ் பேரை எடுக்கணும். அந்த இடத்துல அவ்வளவு. இதைய நேரடியா பண்ணாம மறைமுகமா நம்மளை வச்சு நம்ம கணக்கு தரோம். நம்மளையே கூட்டு வந்து நம்ம மூளை அந்த பேரை வைக்கிறாங்க. இதை நம்ம அறியாத மக்களும் அதை சேர்ந்து அதுல நம்ம அது அறியாமல் மூழ்கி அடிமையாயிரும். அவன் பேரை நம்ம எடுத்துக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு சொற்கள் இருக்கு. நம்ம வட்டார சொற்கள் இருக்கு, நம்ம ஊர் சொற்கள் இருக்கு, நம்ம வீட்டு சொற்கள் இருக்கு, நம்ம தாத்தா பாட்டியோட பேர் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. பிடிச்சது எது வேணாலும் வைக்கலாம். தேன் கொடுக்குறீங்க, தேன் பேர் வைங்க. தேன் சாப்பிட நல்லதுங்கிறீங்க, அதே குழந்தைக்கு பேரா வைங்க. என்னுடைய பாப்பாவுக்கு தேன் மதின்னு பேர் வச்சிருக்கேன். அது இயல்பா அதுல புழக்கத்துல வர்றது. அதுல பொருள் இருக்கணும். அந்த பேர் வைக்கிறத பொருள் இருக்கணும். யார் கேட்டாலும் அந்த பெண்ணே அந்த குழந்தையே சொல்லணும், அந்த பையனே சொல்லணும். நாளைக்கு பேரு வேணா என் பிள்ளைய எப்படி வச்சாங்க, என் பேரு பொருள் என்ன அப்படின்னு அந்த பாப்பா சொல்லணும். அந்த நிலையை கொண்டு வந்துடணும். அதுதான் தமிழ் பேர். அதான் பெயர் சொல்றேன்னு அடையாளம்.
அந்த அடிப்படையில் தமிழ் பெயர் சூட்டல் அப்படிங்கறத நம்ம முன்னெடுக்கிறோம். திருக்குறள் நெறியில் தமிழ் பெயர் சூட்டல தமிழ் பெயர் சூட்டல் தான். முதல்ல தமிழ்ல தான் பெயர் இருக்கணும், அது பொருள் புரியணும். இப்ப நம்ம பார்த்து தமிழின் பேர் வைக்கிறோம். தமிழ் போன்று இனிமையானவள், தமிழை போல இனிமையாக நடந்து கொள்பவள், தமிழ் மொழியை போல இனிமையான பழக்கமுடையவள், இனிமையான பண்பு கொள்பவள், இனிமையாக வளர்பவள், இனிமையாக மற்றவர்களுடன் நடந்து கொள்பவள். 1000 பொருள் இருக்கிறது. தமிழுக்கு நடுவில் அவ்வளவு இருக்கிறது. தமிழ் 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 தொடர்ந்து சொல்லி பாருங்க. தமிழ் 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 அமிழ் தமிழ் தமிழ்னு வரும். அமிழ்துன்னு பொருள் 3 தடவை தமிழ் சொன்னீங்கன்னா அமிழ்துன்னு வரும். அமிழ்து போல இனிமையானது, உயர்வானது, உடலுக்கு நலம் பயப்பது எதுவும் இல்லை. அதான் திருவள்ளுவரே வான்மழை அமிழ்துன்னு சொல்றாரு. வானின் உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. வான்மழை வழங்குறது, அந்த மழை தான் உலகத்துக்கு வாழ்க்கை தரதுனால அது அமிழ்தம்னு நம்ம சொல்லலாங்கிற. அப்ப அந்த அமிழ்தம் எவ்வளவு அழகான, அந்த அமிழ்தை கொண்டது தமிழ். அந்த தமிழை எடுத்து தமிழின் பேரை வைத்த அந்த ரேணுகா அவர்களுக்கும் சுசீந்திரா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கிற அவங்க பெற்றோர்களுக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிச்சுட்டு, இப்ப நம்ம தமிழினிக்கு பெயர் சூட்டுவிழா தேன் கொடுத்து யார் அவங்க பெற்றோர், அவங்க தாய்மா, அவங்க யார் முன்னிருந்து கொடுக்குறீங்க அவங்க முன்னாள் வாங்க. நான் சொல்ற பாடல் வரிதான் சொல்லி முதல்ல எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைக்கும் போது பாப்பா வாயில துணோடு அது கொள்ற அளவுக்கு எல்லாரும் வச்சா அது பாப்பாக்கு தாங்க. அதனால சொட்டு மாதிரி வச்சு, ஏன்னா நம்ம எதையும் இனிப்பா தேன் போல தொடங்கணும் அப்படின்னா தேனை வச்சுக்கோ. எந்த இனிப்பும் இல்லாத தேன் தான் தூய்மையான இனிப்பு, எந்த கலப்படம் இல்லாத தூய்மையான இனிப்புங்கிறது தேன் தான். அதனால தேன் வைத்து அந்த பேர் சொல்லுவாங்க. அதனால நம்ம முன்னோர்கள் அதிலே கொண்டு வருவாங்க. இயல்பா வீட்லயே பேர் வச்சா கூட தேன் வச்சு தான் முதல்ல எல்லாருமே குழந்தைங்க தொடங்குவாங்க. அதுதான் அந்த இனிப்பு, அதனுடைய சாரம் தான் நம்ம அந்த தேன் வைக்கிறோம். இப்ப தேனை வச்சு பாப்பா பேர் சுட்டுவாங்களா? இந்த பாடல் சொல்லுங்க. இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறை பேறுகளும் பெறுவதாக. இறையே வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறை பேறுகளும் பெறுவதாக. நல்வுடல் நற்செயல் நல்வுளம் ஆகிய மும்மையும், நல்வுடல் நல்லுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இன்ப நிலையமாய் இவ்வில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. சொல்லலாங்களா? இயற்கை வடிவாக எழுந்தருளிய இக்குழந்தை நிறைவாழ்வும் நிறைபேறுகளும் பெறுவதாக. நல்வுடல் நல்லுளம் நற்செயல் ஆகிய மும்மையும் மல்கியும் பல்கியும் திகழ்வனவாக. இன்ப நிலையமாயில்லத்தை இக்குழந்தையின் பிறப்பும் வளர்ச்சியும் ஆக்குவனவாக. இந்த குழந்தைக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் மனமாற உளமாற வாழ்த்தி தமிழினி என்கின்ற பெயரை சூட்டுகிறார். தமிழினியால் 3 முறை கால் சொல்லுங்க. தமிழினியால் வாழ்க வாழ்க. தமிழினியால் வாழ்க வாழ்க. தமிழினியால் வாழ்க வாழ்க.
பேசு தமிழினியால் வாழ்க வாழ்க. பேசு தமிழினியால் வாழ்க வாழ்க. பேசு தமிழினியால் வாழ்க வாழ்க. 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 அறம்பொருள் இன்பம் பெற்று வாழ்க. அறம்பொருள் இன்பம் பெற்று வாழ்க. அறம்பொருள் இன்பம் பெற்று வாழ்க. அறம்பொருள் இன்பம் பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. பொருள் பெற்று வாழ்க. பொருள் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. கல்வி பெற்று வாழ்க. கல்வி பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. அறம் பெற்று வாழ்க. அறம் பெற்று வாழ்க. பொருள் பெற்று வாழ்க. பொருள் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. ஒழுக்கம் பெற்று வாழ்க. ஒழுக்கம் பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. கல்வி பெற்று வாழ்க. கல்வி பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. நட்பு பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. ஒழுக்கம் பெற்று வாழ்க. உயர்வு பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. இன்பம் பெற்று வாழ்க. எல்லாம் பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. அறிவு பெற்று வாழ்க. எல்லாம் பெற்று வாழ்க. எல்லாம் பெற்று வாழ்க. உயர்வு பெற்று வாழ்க. உயர்வு பெற்று வாழ்க. ஒழுக்கம் பெற்று வாழ்க. பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. செல்வம் பெற்று வாழ்க. அன்பு பெற்று வாழ்க. அறிவு பெற்று மறுடித்தேன் மறுடித்தேன். தமிழினியால் 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 வச்சிருங்க. இப்ப வச்சிருக்கா தங்க வச்சிருக்கேன். எல்லாம் ஆவாங்கதா இப்பதான் முடிச்சிருக்கா அப்பதான் நின்றுட்டு இருக்கா ஐயா சாமி பெரியவனாலே படிச்சு மண் போல் மலர்க. மண் போல் மலர்க. தேன் போல் இனிக்க. தேன் போல் இனிக்க. தமிழ் போல் செழிக்க. தமிழ் போல் செழிக்க. கான் போல் தழைக்க. கான் போல் தழைக்க. குரல் போல் நிலைக்க. குரல் போல் நிலைக்க. வான் போல் வளர்க. வான் போல் வளர்க. மண் போல் மலர்க. மண் போல் மலர்க. வான் போல் வளர்க. வான் போல் வளர்க. மண் போல் மலர்க. மண் போல் மலர்க. தேன் போல் இனிக்க. தேன் போல் இனிக்க. தமிழ் போல் செழிக்க. தமிழ் போல் செழிக்க. தேன் போல் இனிக்க. தேன் போல் இனிக்க. தமிழ் போல் செழிக்க. தமிழ் போல் செழிக்க. கான் போல் தழைக்க. கான் போல் தழைக்க. குரல் போல் நிலைக்க. குரல் போல் நிலைக்க. கான் போல் தழைக்க. கான் போல் தழைக்க. குரல் போல் நிலைக்க. குரல் போல் நிலைக்க. குரல் போல் நிலைக்க. குரல் போல் நிலைக்க. தமிழினியால் 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 தமிழே விழி குரலே நெறி. தமிழே விழி குரலே நெறி. தமிழே விழி குரலே நெறி. தமிழினியால் வாழ்க வாழ்க. 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 சரி 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 தமிழினியால் வாழ்க வாழ்க. தமிழினியால் வாழ்க வாழ்க. சரி சரி மக்கட்பேறு அதிகாரம். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எடுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான்பதும்.
அமிழ்தினுமாற்ற இனிதே தம்மக்கள் சிறுகையலார் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாய் ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் எனும் சொல் என்னோற்றான் சொல் எனும் சொல். எல்லாரும் வச்சிட்டீங்களா? வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், உள்ளுவதுயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏதிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும், கொள்ளுவதரமாய் வேண்டும், கொடைவளம் வேண்டும் வேண்டும், வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க 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 வேண்டும்,